வெரி குட் மார்னிங், ஹாப்பி டு see you all again. இந்த வீடியோ மூலமாய் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்கள் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த மாதம் முழுவதிலும் கேள்விகளுக்கான பதிலாய் இந்த மார்னிங் டிவோஷன் இருக்குது. ஒரு சில கேள்விகளுக்கு பதிலை நான் சொல்லிக் கொண்டே வருகிறேன். இன்னைக்கு கூட ஒரு கேள்விக்கான பதிலை நான் சொல்ல போறேன். Why should I go to church? நான் ஏன் சபைக்கு போகணும்? கண்டிப்பா சர்ச்சுக்கு போய் ஆகணுமா? சண்டே ஆனா நான் போய் ஆகணுமா? பழைய ஏற்பாட்டுலாம் சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாருன்னு. புதிய ஏற்பாட்டுல அப்படி எதுவும் இருக்குதா? நான் வீட்லயே பார்க்கலாம்ல, ஆன்லைன்லயே பார்க்கலாம், யூடியூப்லயே பார்க்கலாம்ல, சர்ச்சுக்கெல்லாம் வரணுமா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் தான் இந்த கேள்வி. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அதுக்கான பதிலா இந்த வீடியோ இருக்க போகுது. ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 10:25 வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் புத்தி செல்ல கடவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாராவது சர்ச்சை மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். ஏங்க சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் டு ஹேவ் ஃபெலோஷிப். நாம ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதற்கான சர்ச். ஒரு சில பேர் நினைக்கலாம், வீட்லயே பைபிள் படிக்கலாமே, வீட்லயே ஆக்சுவலி நான் பிரசங்கம் கேட்கலாமே, வீட்லயே நான் சில விஷயங்களை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா நீங்க வீட்லயே பண்ணலாம். ஆனா வீட்ல இருந்து கொண்டே நீங்க ஃபெலோஷிப் ஐக்கியம் வச்சுக்கொள்ளவே முடியாது. யூ cannot have fellowship through யூடியூப் வீடியோஸ். யூடியூப் வீடியோ பார்த்து சபை போதரோடு கூட, சபை குடும்பங்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளவே முடியாது. சபையை ஆண்டவர் ஏற்படுத்தின மிக பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? டு ஹேவ் ஃபெலோஷிப். அங்க ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்காக, சபை மக்களோடு மற்றவர்களோடு நம்ம எல்லாரும் உறவாடுவதற்காக, நம்ம அவங்களோடு கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக. ஆனா இன்னைக்கும் சில பேர் சர்ச்சுக்கு வராங்க, முடிச்ச உடனே ஆமீன் போறதுக்குள்ளே சர்ச்ல இருந்து சில பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சபை முடிந்த உடனே பல முகங்களை பார்த்து பேசி அவங்களோடு கூட சபை, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நம்முடைய சகோதரர் என்று சொல்லி அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளத்தான் நம்ம சபைக்கு வர்றோம். இது வரைக்கும் ஒருவேளை நான் அப்படி ஐக்கியம் வைக்கலன்னா இனிமேல் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள தேவன் உதவி செய்வாங்க. முதலாவது காரணம் ஏன் சபைக்கு வரணும்னா டு ஹேவ் ஃபெலோஷிப், ஐக்கியம் வைத்துக் கொள்ள. இரண்டாவது காரணம் ஏன் சபைக்கு வரணும்னா, நம்ம எபிரேயர் வாய்ஸ் பண்ணுவோம், அதுல 24 வசனம், 10:24 சொல்றது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப சூப்பரா சொல்லப்பட்டிருக்குது. சிவி என்கிற மொழிபெயர்ப்புல we should keep on encouraging each other to be thoughtful and to do helpful things. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள என்று சொல்லப்படுகிறது. சர்ச்சுக்கு வர்றது ஃபெலோஷிப் வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கும். எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ, அப்ப எப்பெல்லாம் நம்ம ரொம்ப அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில போகும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்பெல்லாம் ஒருத்தர் பார்த்து, ஏன்னா பைபிள் வசனம் சொல்றது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் முதல் தள்ளிவிட்டு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போகும்போது நிறைய பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவம் வரலாம், மேபி அதெல்லாம் வரலாம். அப்படி வரும் பொழுது ஒரு கிறிஸ்தவங்க இன்னொரு கிறிஸ்தவனை, சபைக்கு வர ஒருத்தர் இன்னொருத்தரை என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்காகவும், இன்னொன்னு நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஏவப்படும்படியா, நல்லது செய்யறதுக்கு இவங்களை பார்த்துச்சா இவங்க நல்லது செய்யறாங்களே, இவங்கள மாதிரி செய்யலாமே, இவங்க ஊழிய செய்றாங்களே இவங்கள மாதிரி செய்யலாம், இவங்க நல்லா கொடுக்குறாங்களே இவங்கள மாதிரி கொடுக்கலாமே, இவங்க நல்லா ஜெபிக்கிறாங்களே இவங்கள மாதிரி ஜெபிக்கலாமேன்னு ஒருத்தரை பார்த்து என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்திருக்காரு. ரெண்டு பிரதானமான நோக்கம். நிறைய காரணங்கள் இருக்கு, ரெண்டு மட்டும் தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஒண்ணு, நாம ஐக்கியம் வைத்துக் கொள்ள, இன்னொன்று நம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி நற்கிரியைகளை செய்வதற்கு உந்தி தள்ள என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனங்கள் நமக்கு சில காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆகவே சபைக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேள்விக்கு பதிலா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு நினைச்சிருக்கேன். தொடர்ந்து இதை நாம் கற்றுக்கொண்டு சபையிலே வாரம் வந்து மற்ற இடைப்பட்ட நாட்கள் நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸ்ல கலந்து கொள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராங்க. தேங்க்யூ. God bless you and have a great day.